Hi, good morning. இன்னைக்கு வந்து 10 piece ஓட கட்டிங் தான் பார்க்க போறோம். So 6 piece எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண போறோம். So 6 piece நீங்க எப்படி அந்த 3/4 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணீங்களோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதே தான் 2.5 மீட்டர் வரைக்கும் வாங்கிக்கோங்க. 2.25 2.5 மீட்டர் வரைக்கும் வாங்கிக்கோங்க. நான் போட்டிருந்ததே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஏன்னா 2 மீட்டர் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2.25 மீட்டருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோல்டிங் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 18 இன்ச், அதாவது ஃபோல்ட் பண்ண அப்புறம் 18 இன்ச் இருக்கிற அளவுக்கு தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து இன்னும் அடிஷ்னலாக பீஸ் அட்டாச் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அகலம் கீழே வரும். ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்னா நான் வந்து 18 இருக்கிற அளவுக்கு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் அகலம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி, இங்கே தெரியுதா இவ்வளோ தூரத்துக்கு நான் ஃபோல்ட் பண்ணிக்க செக் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக போடுவீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அகலம் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம அடிஷ்னலாக கொடுக்குற பீஸோட அகலமாக வரும். ஸோ நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து 18 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 18 இன்ச் வர அளவுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி மார்க்கிங் எல்லாமே வந்து 6 பீஸ் மார்க்கிங் தான். என்னோட இதுக்கு நான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணலாம், அதே தான் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெக்ல இருந்து நம்ம மார்க் பண்ணலாம். 6 பீஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, உங்களோட டயக்ராம் போட்டிருப்பீங்களா, அதே வச்சு போட்டுக்கோங்க. ஸோ ஷோல்டர் வந்து 6.25 வைக்கிறேன். 6.25ன்றது நம்ம ஷோல்டரோட மெஷர் வந்து 32 சைஸ்க்கு வந்து 5.5 இன்ச்சு போடுறோம். ஸோ 5.5யோட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணுற தையலுக்காக, ஸோ தையலுக்கும் சேர்த்து 6.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆம்போல் மெஷர், ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதோட 1/2 இன்ச் அதிகம். ஸோ இந்த ஷோல்டரில் 1/2 இன்ச் எடுக்கல, நம்மளோட நார்மல் ஷோல்டர் 5.5 இன்ச்சு வரும்ல, 5.5யோட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன், 6 இன்ச்சு. ஸோ இந்த லைன் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்டோட மெஷர் இந்த ஆமோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த லைனில் வரணும். ஸோ செஸ்ட் மெஷர், செஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ 40 இருக்கு, அதாவது 32வோட 8 ஆட் பண்ணியிருக்கேன். 8 ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 40யை 4ஆல் டிவைட் பண்ணால் 4 இன்ச்சு. இதோட தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது தான், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து வேஸ்ட் ரவுண்ட் நான் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் யார் யாருக்கு எப்படி எப்படி வைக்கணும்னு. ஸோ என்னோட மெஷரில் வந்து நான் 14 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, அதோட 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம். ஸோ 9.5. ஸோ இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே எண்டு வரைக்கும் நம்ம ஷேப் எடுத்துகிட்டு போக போகிறோம். போன வீடியோவில் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ ஷேப் வந்து நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. பஸ்ட் சைஸ் பெருசாக இருக்கிறவங்களுக்கு இதை ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பஸ்ட் கிட்ட டைட் வரும். இப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பஸ்ட் கிட்ட டைட் வரும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் வராது. ஓகேவா? இது வந்து அப்படியே நான் எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறேன். நான் சொன்ன மாதிரி 18 இன்ச்சு தான் நான் அளவில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கிளாத்தை நான் அப்படியே விட்டுருக்கேன். ஏன்னா அகலம் அதிகமாக வரும், அவ்வளோ அதிகம் வேண்டாம் அப்படின்றதால நான் கம்மியாக விட்டுருக்கேன். அப்படியே எண்டு வரைக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம். நீங்கள் அடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு 4 பீசஸ் கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் 2 பீஸு, பேக்கில் 2 பீஸு. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் வேறு கலர் கொடுக்குற மாதிரி இருந்தால் வேறு கலர் எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸை. இல்லை இந்த கலரே கொடுக்க போகிறேன், பைப்பிங் மட்டும் கான்ட்ராஸ்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த சைடில் வருதுல இந்த பீஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இவ்வளோ தூரம் லைன் போட்டு நம்ம இந்த பீஸை கட் பண்ணி நம்ம 4 பக்கமும் இந்த பீஸ் வர மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் 2 சைடு, பேக்கில் 2 சைடு. ஸோ நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் இது புரியும். நான் வந்து வெறும் பைப்பிங் மட்டும் தான் கான்ட்ராஸ்டாக கொடுக்க போகிறேன். இதே பீஸ் தான் அட்டாச் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீஸோட சைஸில் நீங்கள் வந்து வேறு கலரில் கட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது தான் புரியும் எப்படின்னு. ஸோ இதில் வந்து மிடில் நான் போன முறை மார்க் பண்ணலாம், அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வந்து 2.25 வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மெஷர்மெண்ட்டை பாதியாக எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எண்டில் வரும்போது இங்கே 4.25 இருக்கு. ஸோ இங்கே வந்து நான் 7.25 மார்க் பண்ண போகிறேன். அதாவது இங்கே எடுக்கிறத விட 3 இன்ச் அதிகமாக்கிருக்கிறேன். நீங்கள் வந்து 2 இன்ச் கூட அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ 3 இன்ச் அதிகமாக வச்சா வளைவு கொஞ்சம் அதிகமாக வரும். 2 இன்ச் வச்சா உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் போட்டுக்கலாம். ஸோ மிடில் லைனும் போட்டாச்சு. நம்ம ஷேப் போட்டுக்கலாம். ஆர்மல் ஷேப்பு. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடிஷ்னலாக கொடுக்குற பீஸு உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது வேஸ்ட் ரவுண்டு கிட்டேருந்து ஒரு 3லேருந்து 5 இன்ச் வரைக்கும் இறக்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வேஸ்ட் ரவுண்ட் போடுறோம்ல, இந்த ஷேப் கொடுக்குறோம்ல, அங்கேருந்து 3லேருந்து 5 இன்ச் வரைக்கும் இறக்கி அந்த பீஸ் வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கீழே வேணும்னா இன்னும் கீழே வச்சுக்கலாம். பட் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ 3லேருந்து 5 இன்ச் வரைக்கும் இறக்கி அந்த அடிஷ்னல் பீஸை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கேயும் நான் கட் பண்ணிடுறேன். இப்போ மிடில் நம்ம போட்டிருக்கோம்ல மார்க்கிங், மிடில் மார்க்கிங்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கிங் கட் பண்ணியாச்சு. இங்கே மேலே வந்து ஃபோல்டிங் இருக்குல்ல, இந்த ஃபோல்டிங்கை நான் கட் பண்ணிடுறேன். அதாவது நெக்கு கிட்ட ஃபோல்டிங். ஸோ அதே மாதிரி இந்த பீஸ்லேயும் ஃபோல்டிங் இருக்கும், இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 பீஸையும் நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் இங்கே மார்க்கிங் போட்டிருக்கேன்ல, நான் இதே தான் சைடில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதால இந்த பீஸ் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேறு கலர் வைக்க போகிறீங்க அப்படின்னா, கான்ட்ராஸ்டாக வைக்க போகிறீங்கன்னா, நீங்கள் அப்படி வேறு கலர் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் பைப்பிங் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் வந்து வேறு கலர் வைக்க போகிறதுல இதே வைக்க போகிறேன் அப்படின்றதால கான்ட்ராஸ்ட் கொடுக்கறதுக்காக பைப்பிங் கொடுக்க போகிறேன். நல்லா ராயல் ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பீஸ் இருக்குல்ல, இதை வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பீஸை நான் வந்து இதில் 4 பீஸ் இருக்கும், நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, நீங்கள் இந்த மடிப்பிலே எடுத்திங்கன்னா 4 பீஸ் இருக்கும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா, மிடில் நம்ம கட் பண்ணோம்ல, மிடில் பீஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் நம்ம இது கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொரு கலர் வேறு கலர் வர மாதிரி கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி நான் சேம் கலர் தான் கொடுக்குறேன். இதுக்கு மிடில் வந்து இந்த ப்ளூவில் பைப்பிங் வர மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பீஸ் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இப்போ இந்த மிடில் பீஸ் வந்து மிடில் வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அகலம் வரும். கான்ட்ராஸ்ட் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக தெரியுமோ அப்படின்றதால நான் அதை கொடுக்கல. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போன இதில் பண்ணோம்ல 6 பீஸில் அதே மாதிரி பைப்பிங் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த மிடில் பீஸுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன்.